இந்த சாய்ஸஸ்ல மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னது சாய்ஸஸ்ல மினிமம் மேக்ஸிமம்? அதாவது உங்க சாய்ஸ் லிஸ்ட் வந்து கரெக்டா எடுக்கணும். நீங்க கொடுத்த காலேஜ் எல்லாம் வந்து உங்க லிஸ்ட்ல இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கிற காலேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகும்னா இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணலாம், மினிமம் மேக்ஸிமம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 132, ஓகேங்களா? நீங்க கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிசில இருக்கு. அடுத்தது உங்களுக்கு சாய்ஸ் கைடன்ஸ் தேவைப்படுது, எப்படி ஒரு காலேஜை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எங்களால போட முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9176162445 9176162459 இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. TNA 2024 ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 உடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 3க்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கம்பேர் பண்ணும்போது ரவுண்ட் 3ல 93,000 ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இருக்கிறதுலயே அதிகமான ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போற ரவுண்ட் எது அப்படின்னா ரவுண்ட் 3 தான். அந்த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து நிறைய பேருக்கு அலாட் ஆகாத போறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கக்கூடிய ரவுண்ட் எது அப்படின்னா அந்த ரவுண்ட் 3 தான். ஆல்ரெடி ரவுண்ட் 2லயே வந்து பாத்தீங்கன்னா 7,245 ஸ்டூடெண்ட் வந்து அலாட் ஆகாத ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த ரவுண்ட் 3ல எந்த கட் ஆஃப்ல எத்தனை பேர் வந்து சாய்ஸ் பண்ண போறாங்க, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டேட்ல என்ன நடக்க போகுது, நீங்க எப்படி வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு A2KTK சேனல். I am DK தினேஷ் குமார். TNA ரவுண்ட் 3 இதுல வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது 141ல இருந்து 77.5 வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த ரவுண்ட்ல தான் வந்து வர போறாங்க. 23/8/2024 ஸ்டார்ட் ஆகி 25/8/2024 மொத்தம் 3 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நடக்குது. இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஜாப் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு காலேஜை செலக்ட் பண்றதா. என்ன காரணம்னா எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ற டிபார்ட்மெண்ட் எதுனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அது ரிலேட்டடான கோர்சஸ். அப்படி இருக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப லிமிடெட் லெவல்ல காலேஜஸ் போட்டுட்டு உடனே லாக் பண்ணிடுவாங்க. அப்படி லாக் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து டிஎன்ஏலே 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. 23, 24, 25 இந்த 3 நாள் வரைக்கும் நீங்க சாய்ஸஸ் ரெடி பண்ணிட்டு ஈவினிங் 5 o'clock லாக் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த அன்னைக்கு நீங்க லாக் பண்ணாவே போதும். அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு வந்து வரும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா நீங்க கொடுத்த சாய்ஸஸ்ல எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2 நாள்ல நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி டிஎன்ஏ லாகின்ல வந்து நீங்க ஒரு காலேஜ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு, இல்லைன்னா வந்து இந்த காலேஜுக்கு மேல காலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க அப்போர்ட்ல போய் காலேஜ் எடுக்க போறீங்களா, இல்ல வந்து காலேஜ் இருக்கிற காலேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்றதுக்கான டைம் தான் வந்து 26ஆம் தேதியும் அண்ட் 27ஆம் தேதியும் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஒருவேளை வந்து அப்போர்ட்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும்னா டிஎஃப்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். இல்ல எனக்கு கிடைச்ச காலேஜே நான் டைரக்டா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்க எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும்னா காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறது 28/2024 இருந்து 1/9/2024 மொத்தம் இந்த 5 நாள்ல நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்க ரிப்போர்ட் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அலாட் ஆன சீட் வந்து கேன்சல் ஆயிரு. ஓகேங்களா? அடுத்து ஃபைனல் அலாட்மெண்ட் யாருக்கு வரும் அப்படின்னா இந்த டிஎஃப்சி சென்டர்ல அப்போர்ட் கொடுத்தா தெரியுமா அந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் 4/9/2024 அன்னைக்கு ப்ரொவிஷனலுடைய ஃபைனல் அலாட்மெண்ட் காப்பி வரும். அதே வந்து இந்த காலேஜ் டைரக்டா எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த 28/1ஆம் தேதியிலே வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து கிடைச்சிரு. ஸோ அதனால வந்து நீங்க யோசிக்க தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் 3ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான ஷெட்யூல். ஓகேங்களா? அடுத்தது வந்து மொத்தம் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் எந்தெந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள ஒரு 10 கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்குதா நீங்க எப்படி சாய்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ ரவுண்டு கட் ஆஃப்ங்கிறது 141 வந்து 77.5. இப்போ இந்த 141.955 இருந்து இந்த 141, ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளேயே 2210 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 140ல இருந்து 131 வரைக்கும் 22,208 ஸ்டூடெண்ட். அதாவது ஒரு 10 கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்டோட கவுண்ட் அப்படிங்கிறது 22,208. நெக்ஸ்ட் 121ல இருந்து 130 வரைக்கும் 21,274 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அதே வந்து 111ல இருந்து 120 வரைக்கும் 18,977 ஸ்டூடெண்ட் வராங்க. 101ல இருந்து 105 வரைக்கும் 14,169 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. 91ல இருந்து 100.75 வரைக்கும் 9,180 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து 81ல இருந்து 90.5 வந்து 4,723 ஸ்டூடெண்ட்டும் 80.5ல இருந்து 77.5 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 258 ஸ்டூடெண்ட். டோட்டலா 92,999 ஸ்டூடெண்ட் வந்து
ரவுண்ட் 3 கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அதிகாரப்பூர்வமா. இதுல வந்து ஆப்சன்டீஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து ரவுண்ட் 3ல இருக்கிற ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சீட்டும் கூட புக் பண்ணி வச்சுட்டு கவுன்சிலிங்க்கு உள்ள வர்றதுக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா கிடைச்சா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டும் வருவாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 2ல கரெக்டான சாய்ஸஸ் பண்ணாத ரவுண்ட் 3ல வர ஸ்டூடெண்ட்டும் வந்து கன்ஃபார்மா இருப்பாங்க. ஓகேங்களா? இதுல நிறைய பேருக்கு வந்து மைண்ட் செட் என்னன்னா, இந்த சாய்ஸஸ்ல 23ஆம் தேதி ஓப்பன் ஆகுதா, 23ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாய்ஸஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடைக்காது. உங்க கட் ஆஃப் உங்க கம்யூனிட்டிக்கு நீங்க கொடுத்துருக்கிற காலேஜ்ல வந்து 25ஆம் தேதி ஈவினிங் வந்து நீங்க லாக் பண்ணாலுமே ஆஸ் பர் ஆர்டர்ல வந்து தான் அலாட் ஆகுமே தவிர யாரு ஃபர்ஸ்ட்ல லாக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல காலேஜ் கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால இந்த 3 நாளை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி காலேஜ் அனாலிசிஸ் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல எப்படி சாய்ஸஸ் போடலாம், என்னெல்லாம் இந்த ரவுண்ட் 3ல வேகன்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 3 காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் காலேஜஸ் சொல்றல, ரவுண்ட் 1ல மோர் தென் 100 சீட்டுக்கு 200 சீட்டுக்கு மேல ஃபில் ஆன காலேஜஸ். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் கேட்டகரி, ஓசி கேட்டகரி, இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 0 ஆன சீட்ஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 முடிஞ்ச காலேஜஸ், டாப் காலேஜஸ் சொல்லலாம். இந்த காலேஜ்ல என்னென்ன கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னா இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில வந்து சீட்ஸ் வந்து இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் ப்ரியாரிட்டி இருக்கிற காலேஜஸ்ல இருக்கிற கோர்ஸை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதுல என்னென்ன கோர்சஸ் வந்து மேக்ஸிமம் இருக்க சான்சஸ் இருக்குன்னா கோர் பிரான்ச்சஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்கு. கோர் பிரான்ச்சஸ் அப்படின்னா EEE, மெக்கானிக்கல், E&I, ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸும் வந்து இருக்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி புது கோர்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ண சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, சிஎஸ்பிஎஸ், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டில இருக்க சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க சாய்ஸஸ் போடும்போது அந்த காலேஜ் எல்லாம் மேல கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ப்ராசஸ். அடுத்தது இந்த ரவுண்ட் 3 காலேஜ் அப்படிங்கிறது ரவுண்ட் 3ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸ். அதாவது வந்து ரவுண்ட் 2ல வந்து ஓசி முடிஞ்சிருக்கு, ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஓசி முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பிசில சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பிசில சீட்ஸ் இருக்கு. ஓசி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 0 ஆயிருக்கு. இந்த மாதிரியான காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸஸ்ட வந்து நீங்க மேல காலேஜ்ல ஆட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்க ஓசி முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிலேயே சில சீட்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா பிசி கம்யூனிட்டில இருக்கிற பையன் வந்து பிசி சீட்டுக்கு வந்து நீங்க வந்து சாய்ஸ்ல ஆட் பண்ணலாம். அடுத்து எம்பிசி ஸ்டூடெண்ட் வந்து எம்பிசில இருக்கிற காலேஜ் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ப்ராசஸா நீங்க கன்சிடர் பண்ணலாம் போகும். அப்படி இருக்கும்போது நீங்க என்னென்ன கோர்சஸ் ட்ரை பண்ணலாம்னா சிஎஸ்சி, டேட்டா சயின்ஸ், ஐடி, மெஷின் லேர்னிங், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, இசி இந்த மாதிரியான கோர்சஸை நீங்க வந்து சாய்ஸஸ்ல கொடுத்துட்டு எகெயின் வந்து இந்த டாப் காலேஜ் இருக்குல்ல அந்த காலேஜ்ல நீங்க மெக்கானிக்கல், EEE கூட கன்சிடர் பண்ணலாம். இல்ல சார் எனக்கு வந்து ஒரு காலேஜ் தான் ப்ரியாரிட்டி அப்படின்னா நீங்க டாப் காலேஜ்ல ஒருவேளை எம்பிசிலயோ இல்ல பிசிலயோ மெக்கானிக்கல் சீட்ஸ் இருக்கு, மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன்ஸ் இருக்கு, ஆர் வந்து EEE டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, அந்த காலேஜ் வந்து நல்ல ரேங்கிங்ல இருக்கு, பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னா அதை ப்ரியாரிட்டியில நீங்க மேல வச்சுட்டு அடுத்ததான் வந்து ரவுண்ட் 3 இருக்கிற காலேஜஸ், அதாவது வந்து ஓசி சீட் 0 ஆயிருக்கலாம், பிசி, எம்பிசில எல்லாம் சீட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த காலேஜஸ் உடைய லிஸ்ட் எல்லாம் நீங்க வந்து அடுத்த ரவுண்ட்ல ஆட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு சாய்ஸஸ் வந்து நல்ல குவாலிட்டியான சாய்ஸஸ் ரெடி பண்ண முடியும். அந்த சேம் டைம் நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருந்து காலேஜ் கிடைக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அடுத்தது வந்து இந்த சாய்ஸஸ்ல மினிமம் மேக்சிமம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னது சாய்ஸஸ்ல மினிமம் மேக்சிமம்? அதாவது உங்க சாய்ஸஸ் வந்து கரெக்டா எடுக்கணும். நீங்க கொடுத்த காலேஜ் எல்லாம் வந்து உங்க லிஸ்ட்ல இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கிற காலேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகும்னா இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணலாம். மினிமம் மேக்சிமம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 132. ஓகேங்களா? நீங்க கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிசி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மினிமம் கட் ஆஃப் அண்ட் மேக்சிமம் கட் ஆஃப்னு எடுத்துங்க. மேக்சிமம் கட் ஆஃப் வந்து 140 இருக்கிற காலேஜ் மேல, அதாவது உங்க கட் ஆஃப் 132னா அதுல இருந்து +8 போட்டு நீங்க 140ல இருந்து காலேஜ் மேல இருந்து அப்படியே ஆட் பண்ணிட்டு வரலாம். இப்ப நீங்க 132 மினிமம் போடும் போது நீங்க வந்து ஒரு 110 வரைக்கும் காலேஜ் லிஸ்ட கொடுக்கலாம். 110 இருக்கிற லெவல் வரைக்கும் காலேஜ் லிஸ்ட் நீங்க ஆட் பண்ணிட்டே வரணும். அப்போ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 140 ஆட் பண்ணி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100 இந்த கேடல 8 வரீங்க, 130 8 வரீங்க, அடுத்து 125, அடுத்து 120, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 115, 110 இந்த ரேஞ்சில மேல இருந்து அப்படியே ஆர்டரா சாய்ஸஸ் ரெடி பண்ணி நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க கட்ட 132 போது எங்க வரும் இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ரேஞ்சில காலேஜ் கிடைக்கலன்னா
அடுத்த ரேஞ்சில் இருக்கிற காலேஜ் கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிற காலேஜஸ்ல ஏதாவது ஒரு சீட் வந்து அலாட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா உங்க சாய்ஸஸ்ல நீங்க அதை ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம் வந்து உங்களுடைய நேரம் அந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா ஒரு கரெக்டான சாய்ஸஸ் வந்து நீங்க போடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா மினிமம் ஒரு 100 and above வச்சீங்க அப்படின்னா ரவுண்ட் 3 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காலேஜ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து வந்து இந்த சாய்ஸ் லாக் அப்படிங்கிறது 3வது நாள் லாக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் நாளே லாக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது உங்களுக்கு சாய்ஸிஸ்ட் கைடன்ஸ் தேவைப்படுது, எப்படி ஒரு காலேஜை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எங்களால போட முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9176162445 9176162459 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த நீங்க போட்ட சாய்ஸிஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா உங்க கட் ஆஃப் கம்யூனிட்டி அனுப்புனீங்கன்னா இந்த கட் ஆஃப்க்கு கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜ்ல வந்து என்னென்ன சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப நீங்களே ஃபர்தரா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா get your college வெப்சைட்ல getyourcollege.com ஓகேங்களா? நான் கீழே அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன், அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் 3ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நாங்க அசிஸ்ட் பண்றோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட், பாய்.